الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கட்டளாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வழியிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமதானுடைய சந்தர்ப்பத்தை நசீபாக்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய மாதம் நெருங்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தான ஒரு வழக்கம், ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. ரமதானை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகின்ற பழக்கம். அந்த ரமதான் கிடைத்து விட்டால் கிடைத்த ரமதானுக்காக அல்லாஹுக்காக அதிகமாக நன்றி செலுத்துவார்கள். இது இரண்டாவது பழக்கம். மூன்றாவது, அந்த ரமதானை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்து அமல் இபாதத்துகளின் மூலம் அதை கழிக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுவார்கள். மாத்திரமல்ல, அந்த சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்பதை அல்லாஹ்விடமே கேட்டு பெறுவார். அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை மறக்காமல் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். உன்னை திக்ரி செய்யவும் உனக்கு நன்றி செலுத்தவும் நீ எப்படி இபாதத்து செய்யப்படுவதை நீ விரும்புவாயோ அப்படி அழகான முறையில் உன்னை வணங்கி வழிபடவும் எனக்கு நீ உதவி செய்தருள்வாயாக என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகின்ற பழக்கம் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார். நாலாவது பழக்கம், அந்த ரமதானில் தான் செய்கின்ற அத்துணை அமல்களும் அல்லாஹுவால் இபாதத்துகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கபூலியத்திற்காக வேண்டி துஆ செய்வார். இந்த சில வினாடிகளில் ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயம் இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒன்று, நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறவே. பொதுவாக இலங்கை நாட்டு பள்ளிவாசல்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது. தராவீஹுடைய இரவிலே ரமதானுடைய நியத்து சம்பந்தமாக கிதாபுகளிலே ஃபுகஹாக்கள் எழுதுகின்ற பொழுது தபீத்துன் நிய்யா, ரமதானுடைய மாதம் இரவிலே கண்டிப்பா நியத்து வைத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த நோன்பு கூடாது. நோன்புடைய ஷரத்திலே ஒன்று நியத்து கட்டாயம் வைத்தே ஆக வேண்டும்.
சுன்னத்தான நோன்பு என்றால் பிரச்சனை கிடையாது. சுபகுக்கு பின்னால் எதுவும் சாப்பிடவில்லை, எதுவும் குடிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். இன்று காலை சாப்பிடுவதற்கு என்னமாவது இருக்கிறதா அம்மா வீட்டிலே என்று கேட்பார்கள் தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே. இன்று சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை என்று அவர்கள் கையை விரிக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன. இதன் இன்னி ஸ்வாஇமுன், அப்படி என்றால் நான் இந்த நோன்பாளி என்று நீயத்தை வைத்து விடுவார். சுன்னத்தான நோன்புக்கு பின்னால நீயத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பருதான நோன்பு இரவு கண்டிப்பா நீயத்து வைத்தே ஆக வேண்டும். அதனாலதான் அந்த நீயத்தை தராவீஹுக்கு பின்னால், வித்ருக்கு பின்னால் ஞாபகப்படுத்துவார். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த வருடத்தில் ரமதான் மாதத்தில் பருதான நோன்பை அல்லாஹுக்காக நீயத்து வைக்கிறோமே, இந்த வருடத்தின் என்று எத்துணை வருடம் நீயத்து வைத்திருப்போம். சென்ற வருடம் நீயத்து வைத்தவர்கள் இந்த வருடம் இல்லை, அவர்கள் மண்ணுக்குள்ளே போய்விட்டார்கள். ரமதானுடைய அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டு வைத்திருக்கிறார். ஆரோக்கியமான முறையில் இந்த ரமதானை எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்தடைகின்ற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும், நாம் எப்படி கழிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமதானுடைய மகத்துவங்களை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் நெருங்குகின்ற பொழுது பல பேரும் பலவாறு ஹதீசுகளிலே வந்திருக்கின்ற ரிவாயத்துகளை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்திருப்பார்கள், எடுத்து சொல்லி இருப்பார்கள். ஆசையூட்டுவதற்காக, ஆர்வமூட்டுவதற்காக. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்துடைய கூலி எல்லோருக்கும் பரிச்சயமான வாசகம். அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸீ பிஹி, நோன்பு எனக்காகவே நோக்கப்படுகிறது, எனவே அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன். அப்ப தொழுகை யாருக்காக தொழப்படுகிறது? ஹஜ் யாருக்காக நிறைவேற்றப்படுகிறது? ஜகாத் யாருக்காக கொடுக்கப்படுகிறது என்றால் எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான். ஆனால் இந்த ஏனைய அமல்களில் அந்த அமலை செய்கின்ற ஆதமுடைய மகனுக்கு ஒரு வகையான பெனிஃபிட் இருக்கிறது. குல்லு அமலி பினி ஆதம் லஹு இல்ல ஸௌம், அல்லாஹ்வால கடமையாக்கப்பட்டிருக்கிற எல்லா அமல்களையும் எடுத்து செய்கின்ற பொழுது அதிலே ஆதமுடைய மகனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. தொழுகையை தொழுவதாக காட்டி இந்த உலகத்திலே பல வெற்றிகளை அவன் அடைந்து கொள்ளலாம், அவனுடைய சில இலக்குகளை அவன் அடைந்து கொள்ளலாம். திடீரென்று சில வாலிபர்கள் பள்ளிவாசல் பக்கம் வருவார். வளமையாக வருபவருக்கு திடீரென்று பொழிந்த ஒரு மழை அல்லது வீசுகின்ற ஒரு புயல், காற்று, குளிர், இது அவர்களுடைய ஜமாத்திற்கு தடையாக இருந்தாலும் இந்த புதிதாக வந்தவர் முதல் தப்பு தப்பாமல் தவறாமல் வந்து சமூகம் தருவார். ஏன் எதற்கு என்று தெரியாது. எல்லோரும் குசு குசுன்னு கதைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு மத்தியிலே பேசி ரகசியம் பேசிக் கொள்வார்கள். ஆனால் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் எது நடந்தாலும் இவருடைய பள்ளிவாசல் வருகை தடைப்பட்டு விடாது. அதற்கு பின்னால் தான் அந்த பள்ளிவாசலுடைய இமாமிடத்திலே மெதுவாக புதிய 2 முகங்கள் வந்து விசாரிக்கும். இன்னாருடைய மகன் இன்னாரை பற்றி ஹதரத் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், ஏன் எதற்காக கேட்கிறீர்கள் என்றால், இல்லை என்னுடைய மகளை அவருக்கு தான் மனம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எனவே பள்ளிவாசலிலே வந்துதானே முதலாவது விசாரிக்க வேண்டும். அப்பொழுது நாம் என்ன சொல்லுவோம், ஒரு மாதிரியாகத்தான் இருந்தார் முன்னொரு காலத்திலே, ஆனால் இப்பொழுது சமீபமாக பள்ளிவாசலும் கையுமாகவே இருக்கிறார் என்றால், அவர் அதை திருப்தியோடு எடுத்துச் செல்லுகிறார் என்றால், தன்னுடைய குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கின்ற ஒரு வரம் சீராக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தொழுகையை பயன்படுத்துவார். அல்லது சில பேர் பள்ளிவாசல் பக்கம் தலை காட்டுவார்கள். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இன்னொரு அந்த ஊருடைய நிறுவனங்களில் இருந்து ஏதாவது லாபத்தை அடைந்து கொள்ளும் முகமாக வருவார்கள். இப்படி எல்லா அமல்களையும் ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. எல்லா அமல்களின் மூலமாகவும் மனிதன் ஏதோ ஒரு பங்கை இந்த உலகத்திலே அடைந்து கொண்டிருக்கிறார், நோன்பை தவிர. ஒரு மனிதன் நோன்பு பிடித்து திறக்கும் வரைக்கும் அவன் நோன்பாளியா இல்லையா என்பதை அந்த நோன்பை பிடித்து அவனுக்கும் அவனை படைத்த ரப்புக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படி அவன் தனிமையில் எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் இவன் தப்பு செய்யாமல், தவறு செய்யாமல், படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உள்ளச்சத்தோடு, பயபக்தியோடு, தக்வாவோடு அந்த நோன்பை பிடிப்பான் என்றால் அது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுக்காகவே செய்ததுதான், வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறார், அதற்குரிய கூலியை நானே கொடுத்துக் கொள்கிறேன். அதை ஒரு மனிதன் பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தை விட்டு அவர் மரணிக்க வேண்டும். எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், தவ்வாகி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறோம்,
ஏற்கனவே வாழ்ந்து மன்னரைக்கு சென்றவர்களை எல்லாம் சக்தி எழுப்பாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமன்னவு ஏதாவது இருந்தால் ஆசை இருந்தால் கேளுங்கள் கொடுக்கப்படும் தருகிறேன் என்று இஷ்டம் கொடுக்கப்பட்டால் லதமன்னவு யௌமன் மின் ரமதான் அவர்கள் ஆசைப்படுவதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆசீர்வதிப்பதெல்லாம் ஏதோ ஒரே ஒரு ரமதானுடைய மாதத்தை மாத்திரம் எங்களுக்கு தந்துவிடு ரஹ்மானே அது போதும் என்று சொல்லுவார். 100 ஹஜ்ஜி செய்து விட்டு வருகிறோம் என்று சொல்வார்களா? இல்லை. 1000 ரக்காத் தொழுது விட்டு வருகிறோம் என்று சொல்வார்களா? இல்லை. கண்ணியமான கர்வான்களே, சகோதரர்களே, எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு ரமதானுடைய முழு மாதமும் அல்ல, ரமதானுடைய ஒரே ஒரு நாள் கிடைத்தால் போதும், நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லுவார்கள் என்றால் அந்த ரமதானுக்குள்ள மதிப்பு என்ன, அந்த ரமதானுக்குள்ள மகத்துவம் என்ன, அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற கூலியுடைய பொறுமதி என்ன? அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மிஷ்காத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய நோன்புடைய சிறப்புகளுடைய பாடத்திலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஆசையூட்டுவதற்காக வேண்டி சொன்ன ஹதீஸ்களில் ஒன்று ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். மன் ஸாம யௌமன் இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ் பஅதஹு அல்லாஹு அன் ஜஹன்னம் கபுக்னி குராபின் தாயிரின் வஹுவ ஃபர்ஹுன் ஹத்தா மாத ஹரமன் அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நோன்பு பிடிப்பவர். இந்த ஹதீஸிலே ரமதான் என்ற பதமும் இடம்பெறுவதில்லை. சாதாரணமான ஒரு நோன்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நாள் யாராவது நோற்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நரகத்தை விட்டு எவ்வளவு தூரமாக்குவான். கபுக்னி குராபின் தாயிரின் வஹுவ ஃபர்ஹுன், ஒரு காகம் பிறந்து அது குஞ்சி பருவத்திலே இருந்து ரெக்கைகள் முளைக்க ஆரம்பித்து அது பறக்க ஆரம்பித்து ஹத்தா மாத ஹரமன், அது வயோதிபத்தை அடைந்து முதுமை பருவத்தை அடைந்து இயற்கை மரணத்தை எய்தும் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் எவ்வளவு தூரம் பறக்கிறதோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் ஒரே ஒரு நோன்பு. மிஷ்காத் என்ற ஹதீஸ் கிரந்தம் இலங்கையிலே ஏனைய மதரசாக்களிலே ஹதீஸ் பாடத்தில் மிகவும் இன்றியமையாத ஒரு கிரந்தம். 99% மதரசாக்களிலே அந்த கிரந்தம் பாடமாக நடத்தப்படுகிறது. அந்த கிரந்தத்துடைய விரிவுரை மிர்காத் ஷரீப் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த இடத்திலே காகத்தை உதாரணத்திற்கு எடுத்திருக்கிறார்கள், ஏனைய பறவை என்று எடுத்திருக்கலாம், அல்லது பொதுவாக பெயர் குறிப்பிடாமல் ஒரு பறவை என்று எடுத்திருக்கலாம். அப்படி இல்லாமல் எல்லோராலும் வெறுக்கப்படுகின்ற ஒரு வகையான பறவை காகம். ஏன் இந்த காகத்தை உதாரணமாக எடுத்தார்கள் என்றால் அவர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு அலம், காகத்தின் சராசரி ஆயுள் இந்த உலகத்தில் 1000 வருஷம் வாழுமா. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் பிடிக்கின்ற ஒரே ஒரு நோன்புக்கு 1000 வருஷம் ஒரு காகம் பறந்தால் இந்த உலகத்திலே எத்துணை காகங்கள் பிறந்திருக்கின்றன, பிறந்த காகங்களில் எத்துணை காகங்கள் இறந்து விட்டன, இறந்த காகங்கள் எல்லாம் எப்படி இருந்தன, இறந்த ஒவ்வொரு காகமும் எத்துணை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தன, வாழ்ந்த காகம் எல்லாம் இந்த உலகத்திலே எத்துணை 1000 மைல்கள் பறந்திருக்கின்றன, இன்னும் எத்துணை காகங்கள் இந்த உலகத்திலே பிறக்கவிருக்கின்றன, பிறக்கின்ற ஒவ்வொரு காகமும் எத்துணை மைல் தூரம் பறக்கவிருக்கின்றன, சகலமும் அல்லாஹ்வுடைய அறிவுக்குள்ளே அப்படியே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அதிகமாக ஒரு காகம் எந்த அளவு வாழ்கிறதோ அந்த அளவு தூரம் பறந்தால் அத்துணை தொலை தூரம் ஒரு மனிதனை அல்லாஹ் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்றால் வாழ்க்கையில் 50 வருடம் நோன்பு பிடித்தவர்களுடைய சிறப்பை என்னவென்று சொல்லுவார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு அரிய பெரிய ரமதான், நான் நினைக்கிறேன் இதைவிட ஒரு சிறப்பு இந்த நோன்பாளிக்கு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியான ரமதான் எங்களுடைய கைகளுக்குள்ளே வந்திருக்கிறதே. கண்ணியமானவர்களே, இந்த ரமதானோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், இந்த ரமதானோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம், இந்த ரமதானை உண்மையான பொறுமதிமிக்க ரமதானாக ஆக்குவதாக இருந்தால் இந்த ரமதானை நாம் எப்படி கழிக்க வேண்டும். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் வெறுமனே பசியோடு இருப்பது அல்லாஹுடைய நோக்கம் அல்ல, வெறுமனே எங்களுடைய மக்களை தாகத்திலே போடுவது அல்லாஹுடைய நோக்கம் அல்ல. திடீர் என்று நாடளாவிய ரீதியிலே மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டால் தண்ணீர் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறது, அதனால மின்சாரம் சப்ளை பண்ண முடியாமல் இருக்கிறது. எனவே ஆங்காங்கே அவ்வப்பொழுது பவர் கட்டுகள் வரும், மனிதர்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அரசாங்க அறிவித்தல் வருவது மாதிரி
என்னுடைய ஹசானாவிலே தண்ணீர் குறைந்து விட்டது, எனவே எல்லோரும் நோன்பு பிடித்து பகல் முழுக்க யாரும் தண்ணீர் குடிக்க கூடாது என்று சொல்லுவது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. எரிபொருள் தட்டுப்பாடாக இருக்கிறது, அதனால் மின்சாரத்தை என்னால் தர முடியாது என்று அரசாங்கங்கள் சொல்லுவது மாதிரி கொஞ்சம் என்னிடத்திலே ஹசானா பற்றாக்குறையாக இருக்கிறது, நவுதுபில்லாஹ், அதனால் எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு பட்டினியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே பசியோடு தாகத்தோடு எங்களை வைப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான லாபம் கிடையாது. என்றால் நோன்புடைய நோக்கம் என்ன? நோன்புடைய நோக்கம் என்ன? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் பக்குவம் வர வேண்டும், வாழ்க்கையில் தக்குவா வர வேண்டும். நோன்பு பிடித்த மனிதன் தனிமையில் சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த நோன்பை விட்டுவிடாமல் எப்படி பொறுமையோடு படைத்த ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு சதாவும் நிலைத்திருக்கிறானோ அது அந்த பக்குவம், அந்த பயிற்சி ஏனைய மாதங்களில் அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பை ஏற்படுத்த வேண்டும். பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை நாம் இந்த இடத்துல சிந்திக்கவும் வேண்டும். ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பிறக்கின்ற பொழுது அதனுடைய நிறை அதனுடைய ஹெல்த் கார்டிலே எழுதப்பட்டிருக்கும் 3 கிலோ அல்லது 3.25 கிலோ பாரம் உள்ளதாக இருக்கும். சுமார் 3 மாதங்களுக்கு பின்னால் வைத்தியசாலையால் மிசிமார் வருவார்கள், கிளினிக் என்ற ஒரு டேட்டை போட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு பிக்ஸ் பண்ணி அந்த இடத்திற்கு அந்த தாயும் சேயும் பிள்ளையும் வர வேண்டும். அந்த பிள்ளைகள் நிறுத்தப்படுவார்கள். நிற்கும் பொழுது பிறக்கின்ற பொழுது 3.25 கிலோ இருந்தால் 3 மாதத்திற்கு பின்னால் குறைந்தது 4 கிலோவாவது அந்த குழந்தை எடை கூடியிருக்க வேண்டும். ஆனால் பிறக்கின்ற அதே நிலையிலே இருந்தால் அந்த தாய் அங்கு விமர்சிக்கப்படுவாள், அவள் எச்சரிக்கப்படுவாள், நீ ஒழுங்காக தாய்ப்பால் கொடுத்திருக்க முடியாது, அப்படி இல்லை என்றால் இந்த பிள்ளை இதே வளர்ச்சியிலே இருக்க முடியாது. சரி, 6வது மாதம் இருக்கும் பொழுதும் அதே நிலையிலே இருந்தால், சரி 9வது மாதம் இருக்கின்ற பொழுது அது பிறக்கின்ற 3.25 கிலோவிலே நாம் அந்த குழந்தையுடைய பாரம் இருக்கிறது என்றால் அந்த தாய் தகப்பன் எவ்வளவு பதறுவார்கள், எப்படி கதறுவார்கள். பிள்ளையுடைய வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி வருவதில்லையே, ஏதோ ஒரு பயங்கரமான நோய் இந்த குழந்தையை பிடித்திருக்கிறது, உடனடியாக வைத்தியசாலையில் பயங்கரமான செக்கப் எல்லாம் நடக்கும். அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்கிறது, என்ன விட்டமின் குறைபாடாக இருக்கிறது, வளர வேண்டுமே, குடிக்கின்ற பால் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டுமே, ஏன் வளரவில்லை, ஏன் அந்த குழந்தை உயரவில்லை, ஏன் அந்த குழந்தையுடைய பாரம் கணக்கவில்லை என்பதையெல்லாம் அது ஒரு பெரிய குறையாக கண்டு அதற்கான தீர்வு உலகத்திலே எடுக்கப்படுகிறது என்றால் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி கண் முன்னால் தெரிகிறது, வீழ்ச்சியும் கண் முன்னால் தெரிகிறது. ஆனால் 50 வருட ரமலானை பிடித்திருக்கிறோம், வாழ்க்கையில் என்ன பக்குவம் வந்திருக்கிறது, வட்டியை விட்டு தூரமாக இருக்கிறோமா, தொழுகையுடைய விடயங்களிலே கவனம் இருக்கிறோமா, ஜும்மாவுக்காவது நேர காலத்தோடு இமாம் மிம்பர் படியிலே காலை எடுத்து வைக்க முன்னால வந்து சேர்ந்திருக்கிறோமா? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன மாற்றத்தை தந்திருக்கிறது? ஒன்றையுமே தரவில்லையா? பிறக்கும் பொழுது குழந்தை 3.25 கிலோவிலே இருந்தால் 30 வயசு வரைக்கும் அதே நிலையிலே இருந்தால் எப்படியோ அதுதான் ஆத்மீக ரீதியிலே மாற்றம் வராதவர்கள் பிடித்த நோன்புக்குரிய விடையும். அல்லாஹ் பாதுகாக்கவே. கம்மின் சுவாயின் லைஸலஹு சுயாமிஹி இல்லவ்வமா. எத்தனையோ நோன்பாளிகள் பசியோடு தாகத்தோடு இருப்பதை தவிர அந்த நோன்பிலே எந்த ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நோன்பு பிடித்தால் 1000 வருஷம் பறந்த காகக்கூடிய தூரத்திற்கு நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுகின்ற அந்த சுப செய்தி எல்லோருக்கும் கிட்டாது, எல்லோருக்கும் கிடைக்காது. பல பேர் பசியோடு பல பேர் தாகத்தோடு இருப்பதை தவிர அந்த நோன்பிலே வேற எந்த விதமான ஒரு வெகுமதியையும் அவர் கியாமத்திலே கண்டுகொள்ள மாட்டார் என்றால் இங்குதான் நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஏன் அது? ஏன் எங்களுடைய நோன்புகள் வீணடிக்கப்படுகிறது? நோன்பு வந்தால் நிறைவேற்றப்பட வேண்டிய அமல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். ரமலானுடைய காலத்திலே நாம் பிடிக்கின்ற நோன்பை விடவும் பொறுமதியான ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் நாம் நிறைவேற்றுகின்ற 5 நேர தொழுகைகள் ஜமாஅத்து. சில பேரை பார்த்திருப்பீர்கள், இஷாவுக்கு வருவார், ரமலானுடைய காலத்திலே இஃப்தாரை செய்து வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு அவர்கள் எழுந்திருக்க சோம்பரப்பட்டவர்களாக 9:30 மணி வரைக்கும் தொழுகை நடக்கும் தானே, 9 மணி வாக்கிலே போனால் போதும் என்று நினைப்பார்களா? கண்ணியமான கனவான்களை இமாம்கள் கிதாபுகளில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரமலானுடைய காலத்திலும் இஷாவுடைய பருதான தொழுகையை ஜமாத்தோடு தொழுவது 40 ரக்காத்துகள் தராவீஹ் தொழுவதை விட சிறந்தது. 5 நேர தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். ரமலான் அங்கீகரிப்பதற்கு உள்ள நிபந்தனைகளில் பிரதானமான மாணவியத்தான நிபந்தனைகள் இது. இரண்டாவது, ரமலானுடைய பகலிலே நோன்பு வைக்க வேண்டும்.
நோன்புடைய காலம் பரக்கத்து தான். யாருக்கு பரக்கத்து? நோன்பு பிடிப்பவருக்கு. நோன்பு பிடிப்பதற்கு ரெண்டு சந்தோஷம். ஒன்று பிடித்த நோன்பை திறக்கும் பொழுதே, மற்றொன்று படைத்தரப்பை சந்திக்கும் பொழுது. நோன்பு திறக்கும் பொழுது எல்லோரும் திறப்பார்கள். நோன்பு பிடித்தவன் திறக்கின்ற பொழுது வருகின்ற சந்தோஷம் இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த பேரீட்டம் பழத்தை எடுத்து வாய்க்குள்ள எச்சி ஊறிவிடும். அதை திரிப்பதற்கு முன்னால் அதை திறந்து கொஞ்சம் குளிர்ந்த கண்ணீர் தொண்டையை நனைக்கின்ற பொழுது வருகின்ற சந்தோஷம் சுபஹானல்லாஹ். வாழ்க்கை முழுக்க ஒரு மனிதன் நோன்பு மாதிரி ஆக்கிக் கொண்டால் அவன் நோன்பு பிடித்தவன் திறக்கும் பொழுது எப்படி சந்தோஷப்படுகிறானோ, அடுத்த சந்தோஷம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது நோன்பு திறப்பது மாதிரி அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பான், அடைந்து கொள்வான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரி, நோன்பு பிடித்தால் அவ்வளவு கூலி இருக்கிறது, நோன்பு பிடிக்காவிட்டால் என்ன தண்டனை இருக்கிறது, அதையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதன் மரர்து பிகௌமின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துடைய சில காட்சிகள் எனக்கு காண்பித்த வேளையிலே ஒவ்வொரு சாராராக அந்தந்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்கின்ற அந்த கட்டத்திலே ஒரு சாராருக்கு பக்கத்தால் நடந்து சென்றேன். முஅல்லகீன பிஅராகீபிஹிம், அவர்களுடைய கரண்டை காலுக்கு பின்பகுதி இருக்கிறது கீழே நரம்பு, அந்த நரம்பு தொகுக்கப்பட்டு அது கொத்தலிடப்பட்டு ஓட்டை போடப்பட்டு இரும்பினான செக்கைகளின் மூலம் அந்த காலிலே கொலுக்கி போட்டு தலைகீழாக சில பேர் தொங்க விடப்பட்டிருந்தார். எப்படி இறைச்சி கடையிலே மாட்டை அறுத்து அதனுடைய கால் அமைப்பில இருந்து தலைகீழாக தொங்கவிடப்படுவார்கள், தொங்கவிடப்படுமோ அதே மாதிரி அவர்கள் தொங்கவிடப்பட்டிருப்பார். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். முஷக்கத்துன் அஷ்தாத்துகும், தலைகீழாக தொங்குகின்ற மனிதர்களுடைய தலைக்கு நேராக ஒரு மலக்கு அமர்ந்து ரொம்ப பயங்கரமான தோற்றத்திலே கையில் இருக்கின்ற கூறிய ஆயுதத்தின் மூலமாக அவர்களுடைய வாயுடைய தாடையுடைய இரண்டு பக்கங்களை அப்படியே கிழிக்கிறார்கள். முஷக்கத்துன் அஷ்தாத்துகும் தசீனு அஷ்தாத்துகும் தமா, அதிலிருந்து ரத்தம் கட்டி கட்டியாக கொட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் துடிக்கிறார்கள், அவர்களால் கத்தவும் முடிவதில்லை. காரணம் என்ன? வாய் கிழிக்கப்பட்டவனுக்கு வாய் திறக்க முடியாது. ரமலானுடைய காலத்திலே பிடித்த நோன்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் வெட்கம் கெட்டவனாக, கொஞ்சமாவது அச்சமில்லாதவனாக ஹோட்டல்களுக்குள்ளேயும் ஆங்காங்கே மாற்று மத சகோதரர்கள் வாழுகின்ற ஏரியாவுக்குள்ளேயும் போய்விட்டால் இரண்டு பக்கங்களும் பார்வையை செலுத்திவிட்டு பக்கென்று கடைக்குள்ளே புகுந்து வயிறு முட்டை சாப்பிட்டு எல்லோருக்கும் முன்னால் நோன்பாதியாக நடித்தாய் அல்லவா? இந்த வாயை கட்டுப்படுத்தத்தானே உனக்கு முடியாமல் இருந்தது. எனவே இதற்கு பின்னால் இந்த வாயை திறக்கவே முடியாது போய் என்று அவர்களுடைய வாய்கள் அப்படியே திறக்கப்படும். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், மஹா உலா யா ஜிப்ரீல், என்ன கொடும்பாவத்தை செய்வதற்காக இந்த கோர தண்டனை? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லதீன யுஃப்திரூன கபுல தஹில்லதி ஸௌமிஹிம், அவர்கள் பிடித்த நோன்பு அது திறக்கும் நேரம் வருவதற்குள்ளே அவர்கள் அந்த நோன்பை விட்டவர்கள், மார்க்கம் அனுமதிக்கின்ற எந்த காரணமும் இல்லாமல் வீணாக பொறுமை இழந்து அந்த நோன்பை விட்டவர்கள், பச்சை தண்ணீரை குடித்து நோன்பை விட்டவனுடைய கதி அது. ஹலாலாக சம்பாதித்த சாப்பாட்டை சாப்பிட்டு நோன்பை விட்டவனுடைய கதி அது என்றால், ரமலானுடைய பட்டப்பகலிலே விபச்சாரம் நடக்கிறது. ஆச்சரியப்படுகிறீர்களா? கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய பட்டப்பகலிலே போதை பாவனையை பாவிக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய தண்டனையை என்னவென்று சொல்லுவது? ஆங்காங்கே சர்வசாதாரணமாக இந்த சமூக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதனுடைய முழு நன்மையையும் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்ற தொழுகைகளை பேணுதலாக சொல்ல வேண்டும், முன்பின் சுன்னத்துகளை பேணுதலாக சொல்ல வேண்டும். இஷா, வித்ர், தஹஜ்ஜுத், லுஹா போன்ற எல்லா சுன்னத்துகளையும் ஏனைய மாதங்களை விட கொஞ்சம் மெனக்கட்டு அந்த இபாதத்துகளிலே கவனம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹும் பார்ப்பான். அது ஆர்வத்தோடு இவன் செயல்படுகிறான். ஏனைய மாதத்தை விட நான் கண்ணியப்படுத்திய மாதத்தை இவன் கண்ணியப்படுத்துகிறான். நான் குர்ஆனிலே பேர் சொல்லி அழைத்த மாதம், அந்த கண்ணியத்தை கொடுத்தேன், அந்த மாதத்தை இவன் மதிக்கிறான். நரகத்தை மூடிவிடுகிறேன், சுவர்க்கத்தை திறந்து விடுகிறேன். நானும் என் பங்குக்கு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த பல விடயங்களை செய்தது மாதிரி இந்த அடியானும் பல அமல்களில் ஈடுபடுகிறார், சதகாக்களிலே முன்முறப்படுகிறார், ஜகாத்திலே முன்முறப்படுகிறார் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்து அந்த கூலியை எங்களுக்கு பரிபூர்ணமாக தர காத்திருக்கிறார். அதெல்லாம் செய்து கொண்டுதான் இந்த நோன்பையும் பிடிக்க வேண்டும். நோன்பு பிடித்தால் அந்த நோன்பை முறிக்கக்கூடிய கர்மங்கள் என்னவென்று கேட்டால் மலமல என்று சொல்லுவார். சாப்பிட்டால் நோன்பு முறியும், குடித்தால் நோன்பு முடியும், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் நோன்பு முடியும்,
இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் நோன்பு முறிந்துவிடும். பெண்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் நோன்பு முறிந்துவிடும். காதுக்குள்ளே மருந்து செலுத்தினாலும் நோன்பு முறிந்துவிடும். கண்ணுக்குள்ளே கப்பூத்தினாலும் நோன்பு முறிந்துவிடும். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, எப்படி வாயினால் சாப்பிட்டால் நோன்பு முறிந்து விடுமோ, வாயினால் தண்ணீர் குடித்தால் நோன்பு முறிந்து விடுமோ, அதே மாதிரி இந்த வாயினால் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசினாலும் நோன்பு முறிந்துவிடும். அடுத்தவனை ஏதாவது மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்ந்து சண்டை சச்சரவுகளுக்கு இழுத்தாலும் நோன்பு முறிந்துவிடும். இந்த காதினால் ஊற்றப்படுகின்ற மருந்து மாத்திரமல்ல நோன்பை முறிக்கும், அந்த காதினால் கேட்கின்ற அசிங்கமான ஹராமான கேள்விகள் நோன்பை முறித்துவிடும். கண்ணால் பார்க்கின்ற அசிங்கமான அருவருப்பான காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக அந்த நோன்புடைய மாண்புகளை அவன் இறந்து விடுவான். இப்படி இந்த நோன்புடைய மகத்துவத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளவும் வேண்டும். ஒரு பக்கத்தில் ஏவப்பட்ட ஏவல்களை செய்வது மாதிரி மறுபக்கத்தில் இந்த நோன்பை பாழாக்கக்கூடிய கர்மங்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. ஒரு தனவந்தர், ஒரு அரசர் ஒரு ஊருக்கு வந்து அவர் சொல்லுகிறார், ஊரிலே உள்ள ஒவ்வொரு ஜும்மிகளுக்கும் தலா 1 கோடி ரூபாய் நான் தானமாக தரப்போகிறேன். குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே அந்த விநியோகம் முடிந்துவிடும். எனவே ஊரில் உள்ள ஒட்டுமொத்தமான அத்துணை பேரும் வந்து தங்களுடைய பெயரை பதிவு செய்து அந்த 1 கோடி பணத்தையும் வாங்கி செல்ல வேண்டும். ஒரு அறிவித்தல் வருகிறது. இந்த நோன்பு எங்களுக்கு எப்படி வந்திருக்கிறது என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். நோன்பு பிடித்தால் 1000 வருடம் பறந்த காகத்திலே தூரத்துக்கு உங்களை நரகத்தை விட்டு தூரமாக்குகிறேன் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லிவிட்டு நிப்பாட்டி இருந்தால் பிடித்தவர்கள் சரி, பிடிக்காதவர்கள் சரி என்று நிறுத்திவிடலாம். ஏதோ அவர் பாக்கியம் பெற்றுவிட்டால் இவர் பாக்கியம் இழந்து விட்டார் என்ற கேட்டகரியிலே இருப்பார். ஆனால் இந்த அரசன் வந்து சொல்லுகிறானே, தலா தலைக்கு 1 கோடி தருவேன் என்றால் முண்டி அடித்துக் கொண்டு வருவார்கள், அதை வாங்குவார். சில பேர் வராமலும் இருக்கலாம், இருந்தால் பிரச்சனையும் கிடையாது. வந்தீர்கள், தந்தேன், வரவில்லை, இல்லாமல் போனதே, எனவே உங்களுக்கு கிடைக்கவில்லை, அவ்வளவுதான் உங்களுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லி சும்மா இருந்து விடலாம். ஆனால் அந்த அரசனுடைய அடுத்த அறிவித்தல் வருகிறது, இந்த தலா கொடுக்கின்ற 1 கோடியை என்னுடைய அழைப்பை மதித்து எல்லோரும் மெனக்கெட்டு வந்து தன்னுடைய பெயரை பதிவு செய்து அந்த 1 கோடியை வாங்காமல் யாராவது இருந்தீர்கள் என்றால் அடுத்த நாள் காலையிலே அவர்களுடைய திறம் துண்டிக்கப்படும், மரண தண்டனை விதிக்கப்படுவார்கள். யாராவது அதை அடைந்து கொள்வதில் சோம்பரம் காட்டுவார்களா? யாராவது பின்வாங்க நினைப்பார்களா? அட போனால் கிடைத்தால் 1 கோடி, இல்லை என்றால் உயிர் போய்விடும். பௌதமன் அதிரக ரமதான் பலம் யுகபர்லகு. மிம்பர் படியிலே ஏறுகின்ற பொழுது ஆமீன் சொன்னார்களே, ஏன் யார சூழல்ல ஆமீன் சொன்னீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்டார்களே, என்ன காரணம் சொன்னார்கள்? இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரபனி ஃபகால் பௌதமன் அதிரக ரமதான் பலம் யுகபர்லகு. முன்னால் திடீரென்று தோன்றினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய மாதம் கிடைக்கப்பெற்றும் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பை பெறுகின்ற தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக அந்த ரமலானை யாரெல்லாம் ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவன் நரகில் நுழையட்டும், அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும். ஆமீன் சொல்லுங்கள் நாயகமே, ஆமீன் என்று அகற்றினார்கள். உடனடியாக ஆமீன் சொல்லிவிட்டேன் என்றார். ஒரு பக்கம் சிறப்பெல்லாம் இருக்கிறது, அதை அடைந்து கொள்ளவில்லை என்றால் வெறும் பாக்கியம் இழந்தவர்களாக மாத்திரம் நாம் மாறுவது கிடையாது, பாக்கியமற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவர்களாக, மூதோவிகளாக நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படியான அந்த ரமலானை சரியாக பயன்படுத்தாதவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றால் 30 வருட ரமலான் எங்களிடத்தில் எந்த மாற்றத்தை தந்திருக்கிறது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோமா? இல்லை. அது மாத்திரமல்ல, மாஷா அல்லாஹ், எங்களுடைய ஊரிலே ரமலானுடைய காலம் வந்தால் சதக்காவுடைய விஷயங்கள் மும்முரமாக செயல்படுத்தப்படும். இதுவும் ரமலானிலே விசேஷமாக செய்ய வேண்டிய ஒரு அமல். கிட்டத்தட்ட சுமார் 1,35,00,000 ரூபாவுக்குள்ள சதக்கா. இந்த இக்கட்டான நிலைமையிலும் எங்களுடைய ஊர் தனவந்தர்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். ஹலாலாக பொருள் ஈட்டக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்க வேண்டும். விநியோகிக்கப்பட்டிருக்கிறது சுமார் 1,35,00,000 ரூபாய். ஹதீஸிலே வருகிறது, மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன் கான மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி. இந்த ரமலானுடைய காலத்திலே ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் ஏற்பாட்டை செய்தால் அந்த நோன்பு திறக்கும் ஏற்பாட்டை செய்தவருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படும். மாத்திரமல்ல, வைத்தத்த ரக்கபத்திஹி மினன் நார், நரக விடுதலை கிடைக்கும். இதெல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நோன்பு திறந்தவர் பிடித்து திறந்த நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்புக்கு அவருக்கு வாக்களிக்கப்பட்ட கூலியில் கொஞ்சமும் குறைவில்லாமல் மின் கைரி ஐ யன்தகிஸ மின் அஜ்ரிஹி ஷை,
கொஞ்சமும் குறைவில்லாமல் அந்த ஒரு நோன்பாளிக்கு ஒரு நோன்பை திறக்கும் ஏற்பாட்டை செய்தவருக்கு அந்த கூலியும் சேர்ந்து கிடைக்கும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எத்தனை ஆயிரம் பேர், சுமார் 1400 பார்சல்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தால் அந்த 1400 பார்சல்களிலும் எத்தனை தலைகள் நோன்பு திறந்திருக்கும், நோன்பு பிடித்திருக்கும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனை நோன்பு பிடிக்க வைப்பது, ஒரு மனிதனை நோன்பு திறக்க வைப்பது எவ்வளவு கூலிகளை எங்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறதோ நாங்கள் செய்கின்ற அமலோடு அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நோன்பாளிக்குத்தான் நோன்பு திறக்க வைக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அந்த நோன்பு அந்த ரமலான் பிறை 30 முடிந்திருந்தால் இவருக்கு 30 நோன்பு பிடித்த நன்மை அல்ல 60 நோன்பு பிடித்த நன்மை என்றால் ஒரு நோன்புக்குரிய நன்மையை கால்குலேட் பண்ணி பார்க்கவே. அடுத்த கட்டம், கண்ணியமான கனவான்களை யாரையும் குறையாக சுத்தமாக சொல்லவில்லை, அந்த சதகாக்களை கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பரக்கத் செய்ய வேண்டும். இந்த நோன்பை பிடித்து திறக்கும் ஏற்பாட்டை செய்பவருக்கு எவ்வளவு கூலி இருக்கிற மாதிரியே இந்த நோன்புக்கும் இந்த தராவீஹுக்கும் இந்த தொழுகைக்கும் இந்த அமலுக்கும் இபாதத்திற்கும் தடையாக இருக்கின்ற செய்திகளை கூட விடயங்களை கூட நாம் அதில் ஈடுபட்டு விடக்கூடாது. இது ஒரு குறிப்பிட்ட ஊர், இது ஒரு நாலா திசைகளினாலும் வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட ஒரு சமூகம் வாழுகின்ற ஊர், பட்டணங்களை போன்று அல்ல. இங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, இங்க ஊருக்கென்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கடைகள் திறந்திருந்தால் தராவீஹுடைய நேரத்திலே நாம் கடைகளை திறந்திருக்கின்ற காரணத்தினாலே இன்னும் ஒருவருக்கு தராவீஹ் தவறிவிடுகிறது என்றால் அல்லாஹ்விடத்திலே நாங்களும் சில நேரம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம். நான் அதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகிறேன். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே கடையை அடைக்கின்ற பழக்கம் வந்துவிட்டால் அந்த கடைக்கு வருபவர்கள் தராவீஹுடைய நேரத்திலே கடை மூடியிருக்கும், எனவே நான் போய் வேலை இல்லை, தராவீஹ் முடிந்த பின்னால் போவோம் அல்லது அந்த கடை மூடப்படுவதற்கு முன்னால் நாம் போவோம் என்ற பழக்கம் அவர்களுக்கு அந்த வழக்கம் வந்துவிடும். இன்னும் ஒன்றையும் உறுதியாக சொல்லுகிறேன், இந்த மிம்பர் மேடையிலே இருந்து அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பாங்கு சட்டத்தை மதிப்பதற்காக வேண்டி அதை மாத்திரம் உறுதியாக நியத்து வைத்து அந்த கடையை மூடுவதன் மூலம் நாங்கள் வறுமை கோட்டிலே வாடுவோம் என்றால் எங்களுடைய ஈமானிலே கோளாறு இருக்கிறது. ஜும்மாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே, அதான் கேட்டால் உடனே அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் விரைந்து விடுங்கள். அது ஜும்மாவுக்கு மாத்திரமல்ல, இந்த சந்தர்ப்பத்திலும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரங்களோ உங்களுடைய செல்வங்களோ உங்களை பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். சில நேரம் திறந்திருக்கின்ற கடையினால் லாபம் வரும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வழியிலே அது செலவாகிப்போம். 10,000 ரூபாய் தேடுகிறோம் அந்த ஒரு மணித்தியாலத்திலே என்று வைத்துக் கொண்டால் 10 லட்சம் ரூபாவுக்குள்ள நோய்கள் வந்துவிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இதை நாம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதுதான் உணர்த்த வேண்டும். எல்லோரும் கபருக்குள்ளே போய் அவர்களுக்கு உணர்த்த முடியாது, அப்படி உணர்த்தினாலும் அவர்களால் எழுந்து வர முடியாது. எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லோருடைய தராவீஹுடைய நேரத்திலும் பெரியவர்கள் வாலிபர்கள் ஆங்காங்கே பாவையோரங்களிலே கூடி இருக்காமல் இந்த அரிய பெரிய ரமதானுடைய முழு நன்மைகளையும் அடைந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக இந்த ரமதானுடைய காலம் வந்துவிட்டாலே பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருந்த ஒரு வழக்கம் தான் ஜக்காத்துடைய ஆமில்களும் நியமிக்கப்பட்டு விடுவார். இந்த ரமதானுடைய மாதம் ஹிஜ்ரி என்றுதான் ஜக்காத்தும் விதியாக்கப்பட்டது. ரமதானுடைய மாதம் தான் ஜக்காத்துல் ஃபித்ராவும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஜக்காத் ஆக முக்கியமான ஒரு கடமை. அதை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி எங்களுடைய ஊருக்கு பெரிசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுமார் 50 ஆண்டுகளாக அதை கூட்டி நாம் ஜக்காத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எல்லா கடமைகளையும் கூட்டாகத்தானே செய்கிறோம். தொழுகை வந்துவிட்டால் அது ஜமாத்தோடு தொழப்பட வேண்டும். ரமதானுடைய காலத்தில் எல்லோரும் ஒரே திரை கண்டு நோன்பு பிடிக்கிறோம், திரை பார்த்து நோன்பை விடுகிறோம். ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தாலும் முழு உலகத்திலிருந்தும் ஒரே கால்பத்துல்லாஹ்வைத்தான் நாம் வலம் வருகிறோம். ஜக்காத் என்று வந்தால் மாத்திரம் அதை நாங்கள் மாத்திரம் நினைத்த மாதிரி தனித்தனியே நிறைவேற்றுவதில் பறக்கத் தெரிக்காது. அதையும் கூட்டாகவே நாம் கொடுக்க வேண்டும். அதை வளமையாக மாஷா அல்லாஹ் கொடுத்து வருகிறோம்.
இன்னும் அதிலே முனைப்போடு செயல்பட கடமை பெற்றிருக்கிறோம். யாராவது ஜகாத் விதியாக்கப்பட்டதை கொடுக்காமல் இருந்தால், தங்கத்தையும் வெள்ளியையும் அவர்கள் யாரெல்லாம் பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை செலவழிக்காமல் வைத்திருக்கிறார்களோ, நபியே அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள். நோவினை இந்த உலகத்திலும் இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன வேதனை? அந்த கொடுக்காத அந்த செல்வம் வேறு வழியிலே அது இல்லாமல் போகும். வேறு வழியிலே இல்லாமல் போனதெல்லாமே ஜகாத்து கொடுக்காதவர்கள் என்று சொல்ல முடியாது. சில பேருக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரலாம். நபிமார்களுடைய செல்வங்களையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள், கண்ணியமான கனவான்களே. ஆனால் ஜகாத்து கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக அந்த அழிவு வரும். ஜகாத்து கொடுக்க வேண்டிய அந்த பகுதி, உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாவுக்கு 2500 ரூபாய் என்றால், இந்த 2500 ரூபாவையும் குறிப்பிட்ட நேரத்திலே அந்த கட்டத்திலே தகுதி வாய்ந்தவர்களை பார்த்து கொடுக்காவிட்டால் அந்த 97,500 ரூபாவையும் அது நாசமாக்கிவிடும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். 10 லட்சம் இருக்கிறதா, 20 லட்சம் இருக்கிறதா, அதற்குள்ள ஜக்காத்தை அவர்கள் 50,000 கொடுக்கவில்லையா, அந்த 19 லட்சத்தையும் அதை அழித்து நாசமாக்கிவிடும், இது சத்தியம் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் இந்த உலகத்திலும் தண்டனை இருக்கிறது மாத்திரமல்ல, கியாமத்திலும் ரொம்ப பயங்கரமான தண்டனைகள் இருப்பதை குர்ஆன் நிறைய சொல்லுகிறது. அது சூடு போடப்படும், அது இரும்பாக, அது ஈயமாக காய்த்து அவர்களுடைய மேனிகள் அதில் ஒத்தடம் போடப்படும் என்றெல்லாம் குர்ஆன் எச்சரிக்கிறது கண்ணியமானவர்களே. எனவே ஜக்காத்து அது கடமை என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. வருடா வருடம் அதை சரிபார்த்து கணக்கெடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும், ரொம்ப பயங்கரமான சோதனைக்கு உள்வாங்கப்படுவார். இதுக்குள்ள இன்னொரு சின்ன விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஜகாத்து தகுதி வாய்ந்தவர்கள் கொடுக்காமல் கொடுக்க வேண்டிய பகுதியை இருக்கின்ற பணத்தோடு சேர்த்தால் எப்படி அவர்களுடைய பொருள் நாசமாகுமோ, அதே மாதிரி எடுப்பதற்கு தகுதி இல்லாதவர் அந்த ஜக்காத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார்களே, சும்மாதானே கொடுக்கிறார்கள், ஏன் நான் வாங்கினால் என்ன வந்துவிடப் போகிறது என்று அவர்கள் வாங்கிக் கொண்டால் அவர்கள் வாழுகின்ற வீட்டையும் அது நாசமாக்கிவிடும். ஏனோ தானோ என்று அவர்கள் ஓரளவு சின்ன வாகனத்தை வைத்திருக்கிறார்களா, அதையும் நாசமாக்கிவிடும். எந்த விதமான செலவும் இல்லாமல் உடம்போடு ஆசியத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறார்களா, அந்த எடுத்த பணம் இந்த உடம்புக்கு மருந்து செலவுக்குள்ள ஏற்பாட்டை செய்துவிடும். ரெண்டும் தான். ஜக்காத்தோடு கலந்த பணம் அதை நாசமாக்கிறது. கொடுப்பவர்கள் கொடுக்காமல் இருக்கிறது மாத்திரமல்ல, தகுதி இல்லாதவர்கள் எடுத்தாலும் அவர்களையும் இதை நாசம் பண்ணிவிடும், மோசம் செய்துவிடும். ஜக்காத்து அசிங்கமானது, அருவருப்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நபியுடைய குடும்பத்துக்கு ஜக்காத் ஹராம். நபியுடைய பரம்பரை இன்றைக்கு இருந்தாலும், அவர்கள் ஓலை குடிசையிலே வாழுகின்ற ஏழையாக இருந்தாலும் ஜக்காத் அவர்களுக்கு ஹராம். ஏனென்றால் இன்னமா மக்களுடைய அசிங்கம், அது கழிவு பொருள் என்றார். எனவே அதை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இதையும் மனதிலே வைத்துக் கொண்டு ஜக்காத்து சேமிக்க வருகின்ற ஆமில்கள் எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் பிறை 10 வருவார். ரமதானுடைய பிறை 10 வருவார்கள். என அவசரமாக முன்கூட்டி எத்தனையோ ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அதை முறையாக செய்ய வேண்டும். அது சொல்லப்பட்டிருக்கின்ற விதத்திலே செய்யப்பட வேண்டும். இது நிபந்தனை. எனவே ஜக்காத் என்றாலும் கூட நாம் நினைத்த மாதிரி நினைத்தவர்களுக்கு பங்கு பிரிக்க முடியாது. ஆமில்கள் என்ற ஒரு கூட்டத்தில் ஒரு ஊர்ல இருந்து செயல்பட்டால் கண்டிப்பாக அவர்களிடத்தில் எங்களுடைய ஜக்காத்தை ஒப்படைக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற ஹதீஸை பாருங்கள். உங்களிடத்திலே ஆமில்கள் வரக்கூடியவர்களாக இருப்பார். அவர்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் சில நேரம் கோபமடையலாம். முதுகூன் என்றார். அவர்களை பார்க்கின்ற பொழுதே எல்லோரும் ஐயோ வந்து விட்டார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. மனித சுபாவம் அது. அப்படியானவர்கள் வந்தால் அவர்களை மலர்ந்த முகத்தோடு மருகபா, வாங்க வாங்க, வருக வருக என்று வரவேற்று நீங்கள் சிரித்த முகத்தோடு அவர்களை அணுகுங்கள். இந்த வரக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பகல்லு பைனகும் வபைனமா எபுத்தகூன். அவர்கள் கேட்கக்கூடிய விஷயத்தில் அந்த காலத்தில் ஆடு மாடுகள் எல்லாம் கணக்கு பார்க்கப்படும். அதை எஜமானிடத்தில் அவர்கள் பேச மாட்டார்கள். 40 ஆட்டை ஓரமாக்கி அதிலிருந்து எந்த ஆட்டை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு தெரியும், அதை எடுப்பார். எடுப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து விடுங்கள். நீங்கள் அதிலே தலையிட வேண்டாம். வரக்கூடியவர்கள் எடுக்கின்ற பணத்தில் நீதமாக நடக்கிறார்களா, அது அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அவர்கள் எடுத்த பணத்தில் அநியாயம் செய்கிறார்களா, அது அவர்களும் அல்லாஹும் பார்த்துக் கொள்வார்கள்.
அருபூகும் அவர்களை நீங்கள் திருப்தி அடைய செய்யுங்கள், அவர்களை சாட்டிஸ் பண்ணுங்கள். தமாம ஜக்காத்திக்கும் ரிவாகும் உங்களுடைய ஜக்காத்தின் பரிபூரணம் என்ன தெரியுமா? வந்த ஆமில்கள் உங்களுடைய வீட்டை விட்டு திருப்திகரமாக வெளியேற வேண்டும். நிபந்தனை தமாம ஜக்காத்திக்கும் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உங்களுடைய ஜக்காத் எப்பொழுது அங்க சம்பூர்ணமாகிறது தெரியுமா? வந்த ஆமில்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து மன திருப்தியோடு வெளியே வர வேண்டும். மாத்திரமல்ல வல்யதுலக்கும் உங்களுக்கு இருகரம் ஏந்தி அவர்கள் மனதால அவர்கள் வாய் திறந்து துஆ செய்ய வேண்டும். நீங்கள் தந்த பணத்தில் எல்லாம் பரக்கத் செய்வார். இதற்குள்ள 2 இரட்டிப்பு கூலிகளையும் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் மறுமையிலும் தருவார். இருக்கின்ற பணத்தையும் இதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று இவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத் எங்களுடைய ஊரிலே பரம்பரையாக வளர்ந்து வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு கடமை. சில கட்டங்களிலே ஷைத்தான் ஒவ்வொரு மாத உள்ளத்திலே போடுவான். அவருக்கு கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் கொடுங்கள். 100க்கு 2.5 வீதம் உள்ள ஜக்காத்திலே தான் அனைத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது கூட்டாக ஒரு முறையாக நடக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அதற்கு உறுதுணையாக இருந்து அதை இன்னும் வலுப்பேற்க வேண்டும். விநியோகிப்பவர்களும் நம்பிக்கையாக நியாயமாக அமானிதங்களை பேணி அந்த ஜக்காத் யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் இனம் கண்டு முறையாக அதை விநியோகிக்கவும் வேண்டும். எனவே இந்த விடயங்களில் நாம் கவனம் எடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்தருள்வானாக. யாவ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித் தருவாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கியவர்கள் உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயா. அல்லா சென்ற வருடம் எங்களோடு நோன்பு பிடித்தவர்கள், எங்களுடைய பெற்றார்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இன்று அவர்கள் நோன்பு பிடிக்க முடியாத கபருக்குள்ளே வந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அத்துணை பேருடைய கபறுகளையும் சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. அவருடைய சோதனைகள், தண்டனைகள், அதாபுகளை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற எங்கள் குடும்பத்திலே மூத்தவர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எல்லோருடைய ஆபியத்தில் நீ பரக்கத் செய்வாயா. கெட்ட பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ ரஹ்மானே, கூடிய சீக்கிரத்தில் அவர்களுக்குரிய ஷிஃபாவை நீ கொடுத்தருள்வாயாக. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. வைத்தியசாலை சிரமங்கள், செலவீனங்களை விட்டும் நம் அனைவர்களையும் எங்களுடைய பரம்பரையை நீ பாதுகாத்தருள்வாயா. எங்களால் தாங்க முடியாத, சகிக்க முடியாத, செலவழிக்க முடியாத நோய்களை தந்து ரப்பே எங்களை சோதித்து விடாத ரஹ்மானே. எங்கள் ஆபியத்திலே நீ பரக்கத் செய்வாயா. எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி விடுவாயா. தலை சிறந்த உலமாக்களாக, புத்திஜீவிகளாக, துறை சார்ந்தவர்களாக நீ அவர்களை உருவாக்கி தந்தருள்வாயா. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள், மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயா. திருமணம் முடித்து குடும்ப சகிதம் வாழுகின்ற பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களில் நீ பரக்கத் செய்வாயா. கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை, ஒற்றுமையை கொடுத்தருள்வாயா. பிளவுகள், பிரச்சனைகள் வருவதை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயா. அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க பார்க்க எங்களுடைய கண்களை எல்லாம் குளிரச் செய்வாயா. எங்கள் தொழில் வியாபாரங்களிலே பரக்கத் செய்வாயா. இந்த ஊர் மக்களுடைய தொழில் வியாபாரங்களிலே பரக்கத் செய்வாயா. யா அல்லாஹ், வறுமையை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. பொருளாதார சிக்கல்களை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. யார் யாரெல்லாம் உன்னுடைய பாதையிலே வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்களோ சதகாக்களாகவும் ஜக்காத்துகளாகவும் அத்துணை பேருடைய சொத்துக்களையும் நீ பன்மடங்காக்கி வைப்பாயா. அவர்களுடைய பரம்பரையே கையேந்துகின்ற நிலைமைக்கு ஆளாக்காமல் கொடுக்கும் பரம்பரையாகவே நீ அவர்களுடைய பரம்பரை ஆக்கி அருள்வாயா. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடுவாயா. நோயாளிகளுடைய நோய்களை குணமாக்கி விடுவாயா. விசேஷமாக இதே சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பலஸ்தீனிலே வாழுகின்ற சகோதர சகோதரிகள் யா அல்லாஹ், நாளொரு மேனியும் பொழுது வண்ணமுமாக இரவு பகலாக குண்டுமலை வீசப்பட்டு கைகளை கால்களை அப்படியே பார்க்கும் பொழுது இழந்தவர்களாக தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். நோய்க்கு சிகிச்சை செய்வதற்கு கூட சந்தர்ப்பம் இல்லாமல் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். பசி வந்தால் சாப்பிடுவதற்கு சாப்பாடோ, தாகம் வந்தால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீரோ, நோய்க்கு பாவிக்க மருந்தோ இல்லாமல் பிடிக்கிறார்கள் ரஹ்மானே. முழு உலகமும் கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். உன்னுடைய நபிமார்கள் நடமாடிய பூமியா அல்லாஹ், ஈமான் தஞ்சமடையும் பூமியா அல்லாஹ். அத்துணை பேரை இறந்தாலும், தன்னுடைய உடல் உறுப்புகளை இறந்தாலும் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் என்று உனக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஒரு நாள் உன்னை மோசமாக பேசலையா அல்லாஹ். உன்னுடைய கதிரை விட்டு அவர்கள் ஓடவில்லை ரஹ்மானே. இவர்களுடைய அழிவுக்கு ஒரு முடிவை கொடுத்தருள்வாயாக. யகூதி நசரான்களுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயா. யாரெல்லாம் அந்த மோசமான யகூதிகளோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடுவாயா. அவர்களுடைய ஆயுதங்களை செயலிழக்க வைப்பாயா. சுதந்திர பலஸ்தீனத்தை உருவாக்கி தந்தருள்வாயா. பைத்துல் முகத்தஸை நீ பாதுகாத்தருள்வாயா. அத்துணை சிரமங்களோடும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை காட்டுகின்ற அந்த மக்கள் உயிர்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய மானங்களை பாதுகாத்திருக்கே, சிறுவர்களுடைய உயிர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த ரமதானை ஒரு பெரிய ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு ரமதானாக ஆக்கி அருள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. கலிமாவோடு
கலிமாவை மொழிந்த நாவோடு சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்களோடு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.